மார்க்கெட் ஒரே நாள்ல 15 விழுக்காடு கீழே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் இப்பவே வித்துடணும்னு பதறாரு, இன்னொருத்தர் அமைதியா இருக்கிறாரு. 2 பேரும் ஒரே முதலீடு தான் பண்ணிருக்காங்க, ஒரே மார்க்கெட் தான். ஆனா ஒருத்தர் மட்டும் எப்படி அமைதியா இருக்காரு? ஏன்னா அவருக்கு தன்னோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரியும். உண்மையில முதலீட்டுல வெற்றி பெறுறதுக்கு ரிஸ்க் இல்லாத இடத்தை தேடுறது முதன்மை இல்ல. உங்களுக்கு ஏத்த ரிஸ்கை தெரிஞ்சுக்கிறது தான் முதன்மையானது. இன்னைக்கு அதை ரொம்ப எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இப்படி ஒவ்வொரு படியையும் பார்த்துட்டு வர்றோம். கடந்த வீடியோல பிபிஎஃப் அப்புறம் இபிஎஃப்ல பாதுகாப்பா எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு முதலீடு பண்ற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதன்மையான விடயத்தை பார்க்க போறோம். அதுதான் ரிஸ்க் ப்ரொஃபைல். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். மார்க்கெட் கீழே போச்சுன்னு செய்தி வந்த உடனே மதன் பதறிடுறாரு. இன்னும் கீழே போயிடுமோன்னு நினைச்சு கையில இருந்ததையெல்லாம் இழப்பிலேயே வித்துடுறாரு. ஆனா கவின் அமைதியா இருக்காரு. ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் அவருக்கு புதுசு இல்ல. அதுக்கு மேல தன்னோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால உணர்ச்சியில எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா இருக்கிறாரு. இதுதான் ரிஸ்க் ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கிறதோட பலன். ரிஸ்க்னா முதலீடு செய்த பணம் முழுசா போயிடும்னு பொருள் இல்ல. இன்னைக்கு உங்க முதலீட்டோட மதிப்பு மேல போகலாம், நாளைக்கு கொஞ்சம் கீழே வரலாம். இந்த ஏற்ற இறக்கம் தான் ரிஸ்க். அதனால ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சே முதலீடு பண்றது தான் மதிநுட்பம். அப்போ ரிஸ்கை முழுசா தவிர்த்தா அதுதான் சரியான வழியா? இல்ல. ஏன்னா கையில பணமா அல்லது எஃப்டில மட்டும் வச்சிருந்தா பணவீக்கம் அந்த பணத்தோட வாங்கும் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால ரிஸ்கை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா உங்களுக்கு ஏத்த அளவுல அதை ஏத்துக்கிறது தான் சரியான வழி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி ரிஸ்க் இருக்காது. பொதுவா 3 வகை. கன்சர்வேட்டிவ், பாதுகாப்பு தான் முதன்மை. மாடரேட், பாதுகாப்பும் வேணும், வளர்ச்சியும் வேணும். அக்ரஸிவ், அதிக ஏற்ற இறக்கம் வந்தாலும் நீண்ட கால வளர்ச்சிக்காக காத்திருக்க தயாரா இருப்பாங்க. இதுல நீங்க எந்த வகை? எல்லா முதலீட்டு வகைகளுக்கும் ஒரே அளவு ரிஸ்க் இருக்காது. எஃப்டி, ஆர்டி குறைவு, கோல்டு அதுக்கு அடுத்தபடி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இப்படி போக போக ரிஸ்க்கும் வளர்ச்சி வாய்ப்பும் கூடிக்கிட்டே போகும். அதனால உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பொருத்தமான முதலீட்டு வகையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி, இந்த பணம் எப்போ தேவை? இன்னும் 20-30 ஆண்டு இருக்கா? அப்படின்னா சந்தையோட ஏற்ற இறக்கத்தை பொறுமையா கடந்து போலாம். ஆனா இலக்கு நெருங்கிடுச்சுன்னா அதிக ரிஸ்க் தேவையில்லை. உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை கண்டுபிடிக்க 3 கேள்வி போதும். முதல்ல, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அடுத்தது, முதலீட்டோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சா அமைதியா இருக்க முடியுமா? கடைசியா, இந்த முதலீடு எந்த இலக்குக்காக? இந்த 3 பதிலும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஏத்த ரிஸ்க் ப்ரொஃபைல். ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரிஞ்சிருந்தா உங்க இலக்குக்கு பொருத்தமான ஃபண்டை தேர்ந்தெடுக்க முடியும். மார்க்கெட் கீழே வந்தாலும் பதறாம இருக்க முடியும். உணர்ச்சியில முடிவு எடுக்காம பொறுமையா இருக்க முடியும். அதுதான் நீண்ட கால முதலீட்டோட பெரிய பலம். ஆனா உங்களுக்கு ஏத்த ரிஸ்க் தெரியாம ஃபண்டு தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலே பயம், அதுக்கப்புறம் இழப்பிலேயே வித்துடுற முடிவு. உண்மையில இழப்பை உருவாக்குறது மார்க்கெட் இல்ல, அவசரப்பட்டு நாம எடுக்கிற முடிவு தான். சுருக்கமா சொல்லணும்னா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல 3 விடயம் தீர்மானிக்கும். 1 நேரம், 2 இழப்பை தாங்குற மனநிலை, 3 உங்க இலக்கு. இந்த 3 சேர்ந்து தான் உங்களுக்கு ஏத்த முதலீட்டு பாதையை காட்டும். இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. தங்கத்துக்கு தமிழர்களோட வாழ்க்கையில எப்போதும் ஒரு இடம் இருக்கு. ஆனா முதலீடு பண்ணணும்னா நகையா வாங்கணுமா, டிஜிட்டல் கோல்டா இல்ல கோல்டு பாண்டா, எதுல அதிக பயன், எதுல தேவையில்லாத செலவு? அடுத்த வீடியோல இதையெல்லாம் எளிமையா பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பொருளாதாரம் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலீட்டை தொடங்க நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.